என் தமிழ் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன இலக்கண பகுதி. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னா என்னதாம்மா அர்த்தம் அப்படின்னா, அதாவது சிறப்பு பெயர் முன்னாடியும் பொதுவான பெயர் பின்னாடியும் அமைய பெற்று, சரியா? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னுமாக அமைந்து, சரியா? இடையில் ஆன ஆகிய அப்படிங்கிற பண்பினுடைய உருபுகள் மறைந்து வருவது, அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்? இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு அர்த்தம், சரியா? அப்போ சிறப்பா சொல்றத முன்னாடி சொல்லிட்டு அதற்குண்டான பொதுவான பேரை பின்னாடி சொல்றது. கவனிங்க பார்ப்போம். மல்லிகை பூ, புரியுதுங்களா? பூ பொதுவானது, அதுல சிறப்பா சொல்லியிருக்கிறது மல்லிகையை காமிச்சிருக்காங்க, சரியா? பாருங்க. சாரை பாம்பு, பாம்பு பொதுவானது இனம் இல்லையா? அப்ப அதுல குறிப்பிட்டு எதை சொல்லியிருக்கிறாங்க? சாரை, சரிதானா? இதுல மாணவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூற்றுகள்ல அவங்க கேட்கும் பொழுது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அப்படின்னு கேட்காம சின்னதா ஒரு மாற்றம் பண்ணிடுவாங்க. பொது பெயர் முன்னும் சிறப்பு பெயர் பின்னுமாக அமைவது இரு பெயரொட்டு பண்பு தொகை, கூற்று ஏ கொடுத்திருப்பாங்க, சரிதானா? மாணவ செல்வங்கள் தெளிவா இருக்கணும். எதுமா முன்னாடி இருக்கணும்? சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் பின்னாடி, சரிங்களா?